ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போதும் கொண்டக்கடலையை பாயில் பண்ணி கொடுக்காம இன்றைக்கி வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்க, உள்ளே சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது ரேஷனில் வாங்கினது. நீங்கள் ரேஷனில் வாங்குறது இருந்தால் பயன்படுத்திக்கோங்க, அப்படி இல்லைனா கடைகளில் வாங்கினதும் பயன்படுத்திக்கலாம். ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டளவு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். இது அரைப்படாது அப்படின்றதால இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேங்க. கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் இது செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் காலை டைமில் ஊற வச்சுருங்க. ஈவினிங் செய்கிறதுக்குள்ளே நல்லா ஊறி வந்துடும் நம்மளுக்கு. நான் எப்போதுமே கொண்டக்கடலை ஊற வச்சு ஃப்ரீசரில் வச்சுப்பேன். அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்கள். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், தேவைப்பட்டால் கேளுங்க. ஸோ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தோலோடு சேர்த்து அரைச்சிருக்கிறதால லைட்டாக கலர் தெரியும். ஆனாலுமே அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அதனால் தோலோடு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது உள்ளே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதுக்காக தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சர் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் டிஃபன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை பயன்படுத்திக்கலாம். அதுலேயுமே ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு காரமும் உப்பும் இதிலே நம்ம சேர்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்க போகிறேன் நான். ஸோ இது மாதிரி ஃபைனலாக நல்லா லெவல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா லெவல் பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதான். இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இது நம்ம பாயில் பண்ண போகிறோம். எப்போதும் நம்ம இட்லி குண்டாவில் பாயில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தாங்க. இட்லி குண்டாவில் ஆல்ரெடி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த குண்டான் உள்ளே வச்சுருவோம். வச்சதுக்கு அப்புறமா இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு பாயில் ஆகி வரும். ஸோ அதனால் தட்டு போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே மூடி போட்டுட்டு வேக வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு சரியாக ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுங்க நம்மளுக்கு. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் கத்தி லைட்டாக அப்படி குத்தி தான் பார்த்தேன். அதில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நல்லா வெந்ததுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட நம்ம கேக் வேக வைப்போம்ல, அது மாதிரி தான். பாருங்கள், அது நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கவிர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும். கொஞ்சம் கூட ஒட்டாது நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, இதில் நம்மளுக்கு உப்பு எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான மனம் வருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போதும் நம்ம அவிச்சு கொடுக்குறதுக்கு மேலே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்காங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி எந்த அளவு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நீல வாக்கில் பீஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இதை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் போதும். ஆல்ரெடி இது நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போவே பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான மனம் வருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படியும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்னுமே இது க்ரன்ச்சி ஆக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூட மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் காரம் சேர்த்தோம் அப்படின்னா மேலே இருக்க அந்த லேயரும் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து வரும். அதுக்காக தான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கு மட்டும் தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த மைதா மாவுக்கு மட்டும் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த மிக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தனியாக ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ அது நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னாலும் அது நல்லா நம்மளுக்கு ஒட்டி பிடிக்காது. ஸோ அதனால் நான் இப்போ காமிக்கிற பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு இருக்கணும். நம்ம டிப் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் பிடிக்கணும். அந்த மாதிரி இருக்கணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பிரெட் தூள் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் தூள் இல்லை அப்படின்னா அது ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய ரஸ்க்கு பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிரெட் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நெரு இருக்க மாதிரி பொடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பிரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போது இதில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த பிரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சூடாக இருக்க ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோங்க. ஆல்ரெடி நான் ஒரு பேட்ச் போட்டுவிட்டேன். இப்போ 2வது பேட்ச் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும், இல்லை இந்த சைஸில் தான் கட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது நான் திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா வந்து கோல்டன் கலரில் வர மாதிரி 2 சைடும் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம. இது வேகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகாது. ஆல்ரெடி வந்து உள்ளே இருக்க வந்து ஸ்டஃப் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து தான் இருக்குது. இந்த மேலே இருக்க லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக வந்து கலர் மாறி வரணும். அவ்வளோதான். கலர் மாறி வந்தது அப்படின்னா நல்லா வந்து க்ரன்ச்சியாக வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. அதே மாதிரி இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது நம்மளுக்கு. பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் கலர் வந்துடுச்சு. நான் திருப்பி விட்டு 4 பக்கமும் இதே மாதிரி வந்து நல்லா வேக வச்சுக்க போகிறேன். சரியாக 4 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும்